நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள நோயலிப்பள்ளி கிராமத்தில் 118 ஏக்கர் ஏரி உள்ளது. இந்த ஏரி தமிழக அரசின் வண்டல் மண் எடுக்கும் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் மண்ணை எடுத்துக் கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்த நிலையில், விவசாயிகளுக்கு அனுமதி வழங்காமல் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு சாலை போடுவதற்காகவும் இந்த மண் அள்ளப்படுவதாக பொதுமக்களும் விவசாயிகளும் புகார் தெரிவித்திருந்த நிலையில், இன்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பெருமாள் தலைமையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மோலிப்பள்ளிய கிராம நிர்வாக அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பெருமாள் கூறும்போது, தமிழ்நாடு அரசு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஏரிகளில் உள்ள வண்டல் மண்ணை எடுக்கவும் தூர்வாரவும் அனுமதி அளித்துள்ளது. ஆனால் மோயப்பள்ளி கிராமத்தில் விவசாயிகளுக்கு அனுமதி கொடுக்காமல் தனியாருக்கு அனுமதி கொடுத்துள்ளனர். கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகளும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 40 பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஏரி 120 ஏக்கர் பரப்பு கொண்டது. தற்போது அந்த ஏரியினுடைய கரை பலவீனமடைந்து மதகுகள் சிதிலடைந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் முழுக்க கருவேலம் முளைத்திருக்கிறது. சீமை கருவேலம் முளைத்திருக்கிறது. இக்காலத்தில் என்ன சொன்னால் இந்த ஒட்டுமொத்தமாக வண்டல் மண் விவசாயிகளுக்கு மண்ணெடுக்க அனுமதிப்பது என்று மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ள சூழலில், ஏற்கனவே பல விவசாயிகள் இந்த சுற்றுவட்டாரம் முழுக்க இருக்கக்கூடிய மோலிப்பள்ளி பஞ்சாயத்து முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்காக மனு கொடுத்தும் கூட அவர்களுக்கு மண் எடுக்க அனுமதிக்கவில்லை. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்தில் தனியார் கான்ட்ராக்டர்கள் வேறு பயன்பாட்டிற்காக, ரோடு இதர பயன்பாட்டிற்காக ஒட்டுமொத்தமாக பொக்லின் போன்ற இயந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி இங்கிருந்து ஒட்டுமொத்தமாக மண் களவாடப்படுவது என்பது நடைபெறுகிறது. இதை உதவி இயக்குனர் கனிமம் அவர்கள் மாவட்ட அளவில் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறோம். மேலும் என்னென்னு சொன்னீங்கன்னா, கரையை பலப்படுத்துவது, சீமை கருவேல முல்லை அப்புறப்படுத்துவது, உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் முழுமையாக வண்டல் மண் எடுப்பதற்கு பயன்படுத்த அனுமதிப்பது